பெண்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க பார்க்குற பழகிற 100 பேர்ல 90 பேர் கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு தப்பு நடக்கும்போது அதை பார்த்து வீடியோ பிடிச்சிட்டு இருப்பான். இப்போ பிரியங்கா அப்படிங்கிற ஒருத்தர் கேஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ கோயம்புத்தூர்ல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர்ல 6 பேர் சேர்ந்த கும்பல் ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் 1000 கோடி செலவுல கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டியா மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் 6 பேர் சேர்ந்த கும்பல் கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்ற ஒரு இதுன்னு சொல்றாங்க. சுதந்திரம் கிடைச்சிருச்சு நம்ம நாட்டுக்கு அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டு கொண்டே எவ்வளவோ இருந்தாலும் அப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியல. ஒண்ணுமே புரியல. இந்த புறம்போக்கெல்லாம் என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. 2019 மட்டும் எத்தனை கற்பழிப்பு நடந்திருக்குன்னா 26 வயசு பொண்ணு பிரியங்கா, 25 வயசு பொண்ணு லா ஸ்டூடெண்ட், 20 வயசு ரோஜா அப்படிங்கிற பொண்ணு காஞ்சிபுரம், 32 வயசு உமன், 14 வயசு பொண்ணு, 17 வயசு பொண்ணு சண்டிகார். இதெல்லாம் தெரிஞ்சது, நம்ம கண்மணி வந்துட்டு போனது. வராதது எத்தனையோ இருக்கு. ஆனா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. இந்தியா குட் கண்ட்ரி. குட் கண்ட்ரி தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்படி ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அது எப்படி குட் கண்ட்ரி நம்ம சொல்ல முடியும்? அவங்களாம் அழிஞ்சாதானே நம்ம அப்படி சொல்ல முடியும். இவனுக்கு பண்ணது எல்லாத்துக்குமே தண்டனை கிடைச்சிருச்சு. எல்லாருமே கிடைச்சிட்டாங்க, தண்டனையும் கொடுத்தாச்சு. ஆனா தப்புகள் மட்டும் குறையவே இல்லை. திரும்ப 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 நடந்துட்டே தான் இருக்கு. அப்பனா தண்டனையை அதிகப்படுத்தணும். தண்டனையை அதிகப்படுத்தினா குற்றங்கள் குறையும். ஒரே ஒரு தண்டனை தாங்க இதுக்கு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவ மனசுல நம்ம அவளை ஒருத்தர் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னா அவன் மனசை பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டாங்க தான் அர்த்தம். அப்பனா அந்த மாதிரி ஒருத்தன் பண்ணா அப்படின்னா அவனுக்கு மரண தண்டனை மட்டும்தாங்க கொடுக்கணும். கோயம்புத்தூர்ல ராகுல், பிரகாஷ், நாராயணமூர்த்தி அப்புறம் இன்னொரு 3 பேர் சேர்ந்து ஒரு பார்க்ல வச்சு ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. 3 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க. 3 பேர் வீடியோ பிடிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் சிட்டியில ஒரு பார்க்ல சுத்தி வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா மதியம் 2 மணிக்கு இந்த இது நடந்திருக்கு. ஒருத்த கேட்கல, ஒரு இது கூட நடக்கல. நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற நாடு. குற்றங்கள் குறையுமான்னு தெரியல. யாரையுமே நம்பாதீங்க. அரசாங்கத்தை நம்புறது போதும், மக்களை நம்புறது போதும். உங்களை நீங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஒன்று தேவைன்னா மட்டும்தான் அவங்கள்ட்ட வருவாங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. யாரையும் நம்பி போகாதீங்க. இதான் சொல்லணும்னு நினைச்சேன்.